அனைவருக்கும் வணக்கம். நாம சென்ற சாப்டர்ல எப்படி இந்த ஆன்ம துகள்கள் இரண்டும் இணைந்து உருவாக்கும் பற்பல அணுக்கள்ல இருந்து வெளியாகும் அந்த கழிவுகள் கொண்டு நரம்பிழைகள் உருவானது என்று பார்த்தோம். அதுல மிக முக்கியமான 3 அமில கழிவுகள் மிக முக்கியமான 3 நரம்பிழைகளாக மாறுதுன்னு பார்த்தோம். அதாவது கபநாடி, பித்த நாடி, வாயு நாடி என்று. இன்னைக்கு இந்த சாப்டர்ல, அதாவது சாப்டர் 11ல ஒவ்வொரு மனிதரோட ஆற்றல் எப்படி வேறுபடுது மற்றும் இந்த அணுக்களோட உருவாக்கம் குறித்தும், அமிர்தம் அந்த அணுக்கள் உருவாகிறப்ப இறுதியாக அமிர்தம் வருது அல்லவா, அந்த அமிர்தத்தோட பங்கு என்ன, அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், நம்மளோட ஆன்ம துகள்கள் விடுதலை அடைந்த இந்த ஆன்ம துகள்கள் இருந்துதான் இந்த அணுக்கள்லாம் படைக்கப்படுது அல்லவா, அது எப்படி வேறுபடுது, அந்த ஆன்ம துகள்களுக்கும் யாகங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதருடைய மூளையும் ஒரு ஆற்றல் பெட்டகம் என்று சொல்லிதான் இந்த சாப்டரா ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பல கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் செயல்பாடும் மாறுபட்டே காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, உயிர் துகளாய் இயங்கிடும் ஈன்றவர்களின் பாதரச துகள்கள். அதாவது அண்டத்துல உருவாகும் ஒவ்வொரு பாதரச துகள்களும் அதோட தன்மை மாறுபட்டே இருக்கும். அது எப்படின்னா, அந்த காந்த அலைகளோட அழுத்தம் பொறுத்தும் அதோட வீரிய தன்மையை பொறுத்துதான் அந்த துகள்களோட தன்மை, அதாவது ஆற்றல் மாறுபட்டிருக்கும். அதே போலதான் நம்மளோட தாய் தந்தையோட பாதரச துகள்களும் அதோட வீரிய தன்மை மாறுபட்டிருக்கும். இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பாதரச துகள் வீரியம் எதனை பொறுத்து இருக்குன்னா, அந்த பாதரச துகள்கள் எத்தனை துணை அணுக்களை அதனால உற்பத்தி செய்திட இயல்கிறது பொறுத்துதான் அதோட ஆற்றல்களை மாறுபட்டு இருக்கும் சொல்றாங்க. அதுவேதான் இந்த மாறுபட்ட உடம்பிற்கும் காரணம். ஏன்னா ஒவ்வொருவரும் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த உடம்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறுபட்டு இருக்குது. இதுக்கு காரணமும் அந்த உற்பத்தியாகும் அந்த அணுக்களே. மனித மூளை உடலை படைக்குது. அந்த உயிர் துகள்களின் ஆற்றல் மூலம்தான் இந்த துணை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த எண்ணிக்கை, அதாவது உற்பத்தியாகும் அந்த எண்ணிக்கையை கொண்டேதான் இந்த மாறுபட்ட உடம்பு உருவாக்குது. அதே போலதான் அணுக்களின் கழிவும் அதோட ஆற்றல்கள் ஆகிய இந்த அமிர்தமும் மாறுபட்டே அமைந்திருக்குமா ஒவ்வொருவருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அணுக்கள் உற்பத்தியாகும் தருணத்துல இந்த அமில கழிவுகள் தோன்றி அது நரம்பு இலைகளாகவும் சவ்வு படலமாகவும் உருமாறுது அல்லவா. அதே போலதான் இந்த அணுக்களும் உற்பத்தியாகி பல துணை அணுக்களாக உருமாறுகிறது. இந்த உற்பத்தியாகும் இந்த அணுக்கள், அமில கழிவுகள் மற்றும் இந்த அமிர்தங்கள் எந்த தன்மை வாய்ந்ததோ அந்த தன்மைக்கு ஏற்றே பணிபுரிய முனைந்திடும். அணுக்கள் படிக்கிறப்ப இந்த அமில கழிவுகள் வருது. இந்த அமில கழிவுகளை நரம்பு இலைகளாக மாறி ஒரு மிகப்பெரிய செயலை செய்யுது. அப்படி இருக்க அது படைத்திடும் இந்த அணுக்கள் மற்றும் துணை அணுக்கள், அதுக்கும் மேல இந்த அமிர்தம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அதனால செய்ய முடியும் அப்படின்னு நாம உணரணும். அதனால்தான் இந்த மனிதர்கள் பிறந்தவுடன் அவங்களோட எபிலிட்டி, அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த சோல் பார்ட்டிகல் தான். அதாவது உயிர் துகள்கள் என்று சொல்லப்படுற நம்மளோட ஈன்றவர்களிடம் கிடைக்கப்பெற்ற அந்த உயிர் துகளோட சக்தியை வைத்துதான் ஒவ்வொரு மனிதருடைய ஆற்றல்களும் திறமைகளும் மாறுபட்டு இருக்கிறது. சோ மீண்டும் இந்த சாப்டர்ல இந்த அணுக்கள் உருவாகிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசிருக்காங்க. எப்படின்னா, இந்த வெப்ப அணுக்கள் செல்ஸ்ல உற்பத்தி ஆகும் தருணத்துல அதோட இருப்பிடம், அதாவது அதோட ரீஜன் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்தும் அதனால ஏற்க முடிகிறது. துணை அணுக்களாக இருந்தாலும் அதனால பற்பல அரிய செயல்களில் ஆற்றும் திறனும் அந்த அணுக்களுக்கு, துணை அணுக்களுக்கு இருக்கு. ஒரு மாறுபட்ட செயலை நம்ம செய்யணும்னா அந்த உற்பத்தி ஆகின்ற அந்த துணை அணுக்கள் யாவுமே மாறுபட்ட ஆற்றலை கொண்டிருக்க வேண்டுமா. அதோடு மட்டும் இல்லாம அந்த உற்பத்தியாகும் அந்த ஒவ்வொரு அணுக்களும் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு, அதாவது பிரதேசம் நீங்க சொல்லப்படுது அந்த ரீஜனுக்கு, வேற வேற ரீஜனுக்கு சென்று அதோட செயலை செய்யுது. துணை அணுக்களோட பயணமும் இந்த நரம்பு இலைகள் மூலமே நடைபெறுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த நரம்பு இலைகள் யாவும் காந்த ஆற்றலை, வெப்ப ஆற்றலை மற்றும் குருதியை, அதாவது பிளட்டம் சுமந்து செல்கின்ற வடித்தளமாக அமைகின்றது. அதே போலதான் இந்த துணை அணுக்களும் இந்த நரம்பிழைகள் வழியாக தான் அதுவும் பயணிக்கிறது. முதன்மை அமில கழிவுகளால் உருவான இந்த நரம்பு இலைகள்ல பயணிக்கும் இந்த அணுக்கள் தான்
முதன்மை தன்மை வாய்ந்த அணுக்கள். அவைதான் முதன்மையான பகுதியை சென்று அடையுமா. அவ்வகை துணை அணுக்கள் தான் உயரிய எரிபொருள் நிறைந்திருக்குமா. அதாவது அறிவின் உச்சம் எனும் நிலையில் இவ்வகை அணுக்களே செயல்புரியும். முதல்ல அந்த இரண்டு ஆன்ம துகள்களும் ஒன்றோடு ஒன்று உராயிறப்ப இந்த வெளிவந்த அமில கழிவுகள்ல உருவான அந்த நரம்பு இலைகள்ல அது முதல்ல வெளிவந்த இந்த அணுக்கள் பயணிக்குது அல்லவா. இதுதான் மிக உயரிய எரிபொருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுக்கள் தான் அறிவோட உச்சத்தன்மையை கொண்டது. அதனால பெரிய அரிய செயல்களை செய்ய முடியும். இந்த முதன்மை வகையான இந்த அணுக்கள் தான் சத்தியயுக அணுக்கள்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல உருவாகும் இந்த அணுக்கள் சத்தியயுக அணுக்கள். இதோட எல்லை என்பது அந்த உச்சியில உருவாகும் அந்த உயிரின் கூடு. ஆகவே அந்த உயிர் கூட்டினை ஒட்டியேதான் இந்த துணை அணுக்கள் அமைந்திருக்கும். இதுவே சத்தியயுக அணுக்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்ப மூலக்கூறுகளின் தன்மையை கொண்டுதான் இந்த முதன்மையான இவ்வணுக்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த முதன்மையாக உருவான இந்த நரம்பு இலைகளே இவ்வணுக்களை உச்சத்தில் நிலை நிறுத்துகிறதா. சோ இந்த உராய்தல்னால அணுக்கள் பெருகி கொண்டே போகுமா. அப்படி இந்த உராய்தல் நடந்து கொண்டே இருக்கிறப்ப ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த உயிர் துகளுக்குள்ள புதைந்திருந்த தன்மைகள் மாறுபட்டே வெளியாகுமா. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த உராய்தல் மூலம் அணுக்கள் பெருகி கொண்டே போகும். அப்படி இந்த அணுக்கள் உராயிறப்ப அமில கழிவுகள் தோன்றி நரம்பு இலைகளாக மாறும். பிறகு அணுக்களை உற்பத்தியாக்கி இறுதியில அமிர்தம் என்ற ஒரு வகையான அமிலம் உற்பத்தியாகும். அந்த அமிர்தம் தான் இந்த துணை அணுக்களை உச்சம் சென்று சேர்த்திடும். அதாவது இததான் அது அந்த அணுக்களை கொண்டு போகும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எப்படின்னா இந்த அணுக்கள் அசைவதற்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கும் இந்த அமிர்தம் என்றும் ஆற்றல் தான் துணை புரிகிறதா. சோ இந்த துணை அணுக்கள் எனும் அணுக்கள் யாவும் உச்சியில சென்று நினைப்பதனால சத்தியுகம் எனும் அமைப்பு உருவாகுது. அதன் பின்னரே இயக்கமும் துவங்குகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இயக்கத்தோட முதன்மை செயல் என்னன்னா இந்த துணை அணுக்களின் பெருக்கம். அதாவது உராய்தல்ல அணுக்கள் வெளியாகுது, பிறகு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மீண்டும் உராய்ந்து இன்னும் பல துணை அணுக்களை படைக்குது அல்லவா. இதுதான் முதன்மையான இயக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த முதல்ல உருவான இந்த அணுக்கள் தான் துணை அணுக்களா உருமாறுது. இதுதான் சத்தியயுக அணுக்கள் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த அணுக்களை உச்சியில கொண்டு போய் சேர்க்கிறது இந்த அமிர்தம் எனும் ஆற்றல். அதுக்கப்புறம் தான் சத்தியயுகம் அமைப்பு உருவாகுது. இந்த சத்தியயுகம் அமைப்பு உருவான பின்னரே இயக்கமும் துவங்குகிறது. அதாவது இயக்கத்தின் முதல் செயல் என்னன்னா இந்த துணை அணுக்களோட பெருக்கம். இன்னமும் துணை அணுக்கள் இன்னும் ஒன்னோடு ஒன்று உராய்ந்து இன்னும் பற்பல துணை அணுக்களை படைக்கிறது. அது ஒன்று. அதோட கட்டமைப்பு மற்றும் அதற்கான உறுப்புகளும் உருவாக தொடங்குவதுதான் அதோட இயக்கம். இந்த துணை அணுக்கள் தான் மிக உயரிய சத்தியயுக அணுக்கள்னு சொன்னோம். அதே போல அந்த அணுக்கள் தான் அதுக்குள்ள உருவாகும் அந்த வளர்ச்சி தான் அந்த உறுப்புகளை தோற்றுவிக்குது. அடுத்து நாம இந்த அணுக்கள், அதாவது துணை அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த கட்டமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு இதுல விவரிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இந்த ஐம்பூத கலவைகள் உண்டா. அது எப்படின்னா இந்த அணுக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது சுற்றுப்புறம் அந்த தோல் அமைப்பு இருக்குது அல்லவா, இது நிலத்தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த சவ்வுப்படலம் தான் இந்த நில மூலக்கூறு கொண்ட தன்மை கொண்டது. அதே போல அந்த அணுக்குள்ள நிறைய நீர் குமிழிகள் இருக்குமா. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி நீர் குமிழிகள் மற்றும் வாயு குமிழிகளும் இதுக்குள்ள இருக்குமா. சோ எப்படின்னா இந்த வாயு குமிழிகளும் நீர் குமிழிகளும் ஒன்றோடு ஒன்று உராய்வதனால அதுல இருந்து இந்த மெல்லிய இலைகள் சுருள் போன்ற மெல்லிய இலைகள் உருவாகுமா. அது எப்படின்னா இந்த அணுக்குள்ளேயும் அணு மாதிரி. சோ இந்த அணுக்குள்ள இருக்கிற இந்த நீர் குமிழிகள் மற்றும் இந்த வாயு குமிழிகள் ஒன்றோடு ஒன்று உராயிறப்ப
அது வந்துட்டு ஒரு சின்ன இலைகள் போல, மெல்லிய இலைகள் போல சுருளை வந்துட்டு உருவாக்குது. அந்த சுருளை உருவாக்குறப்பதான் நடுவுல வந்துட்டு ஒரு வெற்றிடம் உருவாகுது. அதாவது மையப்பகுதி. இந்த இடம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. இது வெற்றிடம். ஒவ்வொரு அணுவோட ஸ்ட்ரக்சரும் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் இந்த துணை அணுக்கள்னு சொல்லப்படுற இந்த உயர்ந்த வகையான சத்தியுக அமைப்போட இந்த மையப்பகுதியோட இந்த வெற்றிடம் வந்துட்டு மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றிடம் உருவாவதுக்கு காரணம் என்னன்னு கூட இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் வந்துட்டு ஒரு வெட்ட வெளி இருக்குது. நில மூலக்கூறுகள் தான் வந்துட்டு துணை அணுக்களோட வெளிப்புற தோற்றத்தை வந்துட்டு வடிவமைக்குது. இந்த நீர் மூலக்கூறு மற்றும் வாயு மூலக்கூறும் இணைந்து இந்த சுருள் இலைகள், அதாவது நுண்ணிய இலைகளை உருவாக்குது. எப்படி இந்த வெட்ட வெளியில ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த காந்த இலைகள் உருவானது அல்லவா, அதே போலதான் துணை அணுக்களும் அதே போலதான் உருவாகி இருக்கிறது. துணை அணுக்களுக்குள்ள இருக்கிற இந்த வெப்ப ஆற்றல் தான் ஒரு வெட்ட வெளி என்னும் மையத்தை உருவாக்குது. இதில் உள்ள வெப்பம்தான் உயிர் துகளை ஈர்த்து இங்க அமர வைக்கிறது. சரி, எப்படின்னா இப்ப நடுவுல அந்த அந்த சென்டர், அந்த மைய பகுதி இருக்கு அல்லவா, இந்த மைய பகுதி வெப்பத்தன்மை நிறைந்திருக்குமா. சோ இந்த வெப்பத்தன்மை தான் இந்த உயிர் துகளை ஈர்க்கிறது. உயிர் துகள்கள் பாதரச துகள்கள் அல்லவா, அது குளிர்ந்த தன்மையை கொண்டது. சோ வெப்பத்தன்மை குளிர்ந்த தன்மையை ஈர்க்கிறது. சோ ஈர்த்தோனே இந்த உயிர் துகள்கள் மையத்துல அமர்றப்ப இந்த உயிர் துகளோட குளிர்ந்த காந்த ஆற்றல் இந்த வெப்பத்தை குளிரூட்டுது, சமநிலையை அடைய செய்கிறது. இவ்விதமே தான் இந்த உயிர் துகள்கள் இந்த துணை அணுக்களுக்குள்ள சிறைப்படுகிறது. இந்த துணை அணுக்கள் யாவும் தன்னுள் உரைகின்ற அந்த உயிர் துகளின் ஆற்றலுக்கு ஏற்பதான் குருதியின் வெள்ளை அணுக்களையும் அந்த வெப்ப ஆற்றலான வெட்டவெளி ஆற்றலுக்கு ஏற்ப அந்த சிவப்பு அணுக்களையும் ஈர்த்து செயல்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த இயக்கம் என்பது சீராக அமையுதான். அதாவது இந்த துணை அணுக்களுக்குள்ள இந்த உயிர் துகள்கள் போய் அமரப்பதான் இந்த இயக்கமே நடக்குது. அந்த துணை அணுக்கள் இந்த உயிர் துகள்களோட சக்தியை கொண்டுதான் இந்த உடம்புகளோட ஆற்றல்கள், இயக்கம் மற்றும் ஆற்றல்கள்லாம் வெளிப்படுது. நாம இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த அண்டத்துல, இந்த பிரபஞ்சத்துல பாதரச துகள்கள் உருவானதோ, பிறகு பாதரச துகள்கள் சூரியன் உருவானதோ, அதே போலதான் நம்மளோட மனிதர்களோட உருவாக்கமும் அதே ஒத்தையதான் இருக்கிறது. எப்படின்னா இந்த சூரியன் எப்படி பரமாத்மா சொல்றோமோ, அதே போலதான் மனிதர்கள் ஜீவாத்மா. மனிதர்களோட மூளைதான் மிகவும் பிரதானம். இந்த மூளையில தான் அறிவு என்பது உருவாகுது. அறிவு தான் இந்த மூளைதான் நம்ம உடலை இயக்குது. இந்த மூளை, அதாவது அறிவு வேலை செய்யறதுக்கு மிக முக்கியமானது குருதி, பிளட். இந்த பிளட் உருவாவதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா துணை அணுக்களோட பெருக்கம். இந்த துணை அணுக்களோட பெருக்கம் உருவாவதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உயிர் துகள்கள் எனும் தாய் தந்தையரின் விடுபட்ட இந்த பாதரச துகள்கள். இந்த தாய் தந்தையரின் இந்த உயிர் துகள்கள் என்பதோ இந்த அண்ட பேரண்ட சுழல்களை கொண்டே அமைந்திருக்கும். அண்டத்துல உருவான இந்த பாதரச துகள்கள் தான் உயிர் துகள்களாக உருமாறியது. மிக நுணுக்கமான ஞானம் என்பது ஒரு சிசுவினை படைத்திடும் தருணத்துலதான் வெளிப்படுமா. மிக உயரிய ஞானம் கொண்ட, மிக வீரியம் வாய்ந்த உடலை கொண்ட ஒரு சிசுவனை உருவாக்கிட வேணும்னா ஒரு தாயும் தந்தையும் இணைந்து தனது அறிவின் மூலமே யாகம் நிகழ்த்திடல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. யாகம் செய்யறப்ப எப்படி இந்த வெப்ப ஆற்றலை உற்பத்தி செய்திடுமோ, அதே போலதான் இந்த உடல் புணர்ச்சியின் மூலம் வெப்பம் உருவாகிற தருணத்துலதான் நம்மளுடைய எண்ணங்களும் உயரிய வெப்ப ஆற்றலை உருவாக்கிட முடியுமா. இந்த வீரியம் வாய்ந்த உயிர் துகள்கள் ஒன்றினை வேண்டி ஈற்று பெற்றிட முனைந்தால் சிசுவானது உயரிய ஞானம் கொண்டதாகவும் சீரான உடலை கொண்டதாகவும் அமைந்திருக்கும். சோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். சோ நம்ம கட்டளை, அதாவது திருமணம் என்பது ஒரு கட்டளை பிறப்பிப்பது போல, அதாவது ஒரு வீரியம் வாய்ந்த ஒரு விடுபட்ட உயிர் துகளை வேண்டி ஈற்று பெற்றிட்டு ஒரு குழந்தையை, அதாவது சிசுவை படைக்க கோருவது. ஒரு யாகம் போல இது வேண்டி நம்ம செய்யறப்ப அந்த பிறக்கும் அந்த சிசுவானது உயரிய ஞானம் கொண்டதாகவும் நல்ல சீரான உடலை கொண்டதாகவும் அமைந்திருக்குமா. ஒருத்தவங்களோட ஆக்கம், ஆற்றல் எல்லாமே அவங்க உடம்புல உருவாகும் அணுக்களோட பெருக்கம். சோ அதனாலதான் இந்த சாப்டர்ல மெயினா ஒவ்வொருட மூளையும் ஏன் வேறுபட்டு இருக்கு, எப்படி வேறுபடுது, அதுக்கு காரணம் என்ன, மெயினா அதுல பேசுனது என்னன்னா இந்த அணுக்களோட ஸ்ட்ரக்சர்,
அதுக்குள்ள எப்படி இந்த உயிர் துகள்கள் வந்து அமருது, அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலா இந்த சாப்டர் 11, அதாவது அத்தியாயம் 11ல நம்ம என்ன பார்த்தோம்னா, முதல்ல வெளிவந்த இந்த அமில கழிவுகள்ல உருவான இந்த நரம்பு இழைகள்ல முதல்ல வெளியான இந்த அணுக்கள் வந்துட்டு துணை அணுக்களா உருமாறி அந்த நரம்பு இழைகள்ல பயணிக்கும் போது இந்த அமிலம் என்று உருவான அந்த அமிலம் வந்துட்டு அந்த அணுக்களோட பயணத்திற்கு, அதாவது இடம்பெயர்ச்சிக்கு வந்துட்டு உதவி செய்யுது. இந்த முதன்மை வகையான துணை அணுக்கள் தான் சிரசின் உச்சியில் சென்று அமர்ந்திடும். அதோட எல்லை என்பது அந்த உயிர்கூடோட எல்லை தான் அதோட எல்லை. இதுவே சத்தியயுக அணுக்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே போல அந்த அணுக்களோட அந்த அமைப்பு அணுக்கள் வந்துட்டு நம்ம சொன்னோன்னே நம்ம என்ன யோசிக்கணும், சூரியனோட அமைப்பு எப்படி இருக்கோ அதே போலதான் அதோட அமைப்பும் இருக்கின்றது. எப்படி இந்த வெட்ட வெளியில பாதரச துகள்கள், அதாவது காந்த இலைகள் உருவாகி சுழன்று பிறகு பாதரச துகள்கள் உருவாகி அந்த பல கோடி பாதரச துகள்கள் ஒன்றிணைந்து சூரியன் உருவானதோ அதே போலதான் இந்த அணுக்களோட அமைப்பும் பார்ப்பதற்கு சூரியன் போல இருக்கும். அதுக்குள்ளே அந்த 50 மூலக்கூறுகளும் அதற்குள்ளேயே தான் இருக்கிறது. அதே போல அந்த நீர் குமிழிகள் மற்றும் வாயு குமிழிகள்னு உராய்தல் மூலமா இந்த நுண்ணிய சுருள் போல இலைகள் உருவாகி நடுவுல வெட்ட வெளியை உருவாக்குது. அந்த வெட்ட வெளியில வெப்பத்தன்மை இருக்கிறதுனால வெளியே இருக்கிற அந்த உயிர் துகளை ஈர்த்து அந்த நடுவுல இருக்கிற அந்த வெட்ட வெளியில அது அமர வைக்குது. அந்த வெட்ட வெளியில அமரும் அந்த உயிர் துகள்கள் தான் அந்த இயக்கத்திற்கு வேண்டிய எல்லா சக்தியையும் அது குடிக்கிறது. அதே சமயத்துல ஒரு சிசு உருவாக்குறத பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு பாதரச துகள்களுக்கும் ஆற்றல்கள் வேறுபட்டு இருக்கும். சோ அப்படி இருக்க அது உராய்ந்து அதுக்குள்ள இருந்து அந்த உயிர் துகளுக்குள்ள உட்புகுந்த அந்த ஆற்றல்கள் வெளிவரப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆற்றல்கள் வெளிப்படும். அந்த ஆற்றல்கள், அதாவது எண்ணிக்கைகள், துணை அணுக்கள் உருவாக்கத்தோட எண்ணிக்கைகள் பொறுத்துதான் மனிதரோட தோற்றம், உடல் அமைப்பு, அவங்களோட தொழில் செயல்பாடுகள் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதாவது நம்மளோட தாய் தந்தையரோட உயிர் துகளோட தன்மைகள் கொண்டது, வீரியத்தை கொண்டுதான் இது அமைகிறது. அதே போல இந்த திருமணம் என்று ஏற்கனவே பார்த்தது, ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தது, திருமணம் என்பதோட தாற்பயம் என்னன்னா, ஒரு வீரியம் வாய்ந்த உயர்தரமான உயிர் துகளை, அதாவது பாதரச துகளை வேண்டி ஈர்த்து பெறுவதற்கு தான் இந்த திருமணம் செய்யப்படுகிறது. ஆக்கம் என்பதே அணுக்களோட பெருக்கத்தை கொண்டுதான் அமைந்திருக்கும்னு சொல்லி இந்த சாப்டரை நிறைவு செஞ்சிருக்காங்க. துணை அணுக்கள் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். அடுத்த சாப்டர்ல இந்த துணை அணுக்கள் எப்படி செயல்புரிகிறது என்று பார்க்கலாம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.